கதையமுதமாக வழங்கப்படுகிறது. முக்குணத்தில் இரண்டவை அகற்றி ஒன்றினில் ஒன்றி நின்று என்பது திருமங்கையாழ்வாருடைய திருவெழுகூற்றிருக்கை என்னும் திவ்வதேச பாசுரம். திருக்குடந்தை என்னும் திவ்வதேசத்துக்கே திரியழுகூற்றிருக்கை என்னும் பிரபந்தம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆழ்வார்களிடையே கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். திருநகரியில் திருவவதாரம் செய்தவர். குமுதவல்லி நாச்சியாரோடே சேர்ந்து இப்போதும் திருநகரியில் அத்தத்புதமாக நின்ன திருக்கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். தன் திருக்கைகளிலே வேலை அணைத்து கொண்டு பனைமடல் ஏந்திய திருக்கைகளை கூப்பிக்கொண்டு இடுப்பை சற்றே சாய்த்து வலது செவியை வளைத்து ஓம் என்ற மந்திரத்தை காதிலே வாங்கி கொண்டு அழகிய நின்ன திருக்கோலத்தில் உள்ளார். இவ்வாழ்வார் திருக்குடந்தை எம்பெருமான் ஆறாவமுதன் சாரங்கபாணி எம்பெருமானை அனுபவிக்க இச்சைப்பட்டார். அவன் திருவடிகளிலேயே சரணாகதி அனுஷ்டிக்கிறார். ஹே பகவன்னு, நமக்கோ இந்த சம்சாரம் பிடித்தமில்லை. இதில் நான் தாழ்ந்திருப்பது எதனால்? 3 குணங்களுக்குள் சத்தகுணத்தை தாழவிட்டு ரஜோகுண தமோகுணத்தை வாழவிட்டிருக்கிறேன். சாரங்கபாணி எம்பெருமானே, ஷாரங்கவில் சேவகனே, சக்கரபாணி பகவானே. கும்பகோணத்தில் பெருமான் சக்கரபாணியாகவும் சேவை சாதிக்கிறார், ஷாரங்கபாணியாகவும் சேவை சாதிக்கிறார். பிரம்மோற்சவத்தின் போது இவர்கள் இருவரும் சேர்ந்து எழுந்தருளும் அழகு காண கண்கோடி வேண்டும். ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலன் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். இப்படி ஆழ்வார்கள் பலரால வணங்கப்பட்ட எம்பெருமான் திருமழிசை ஆழ்வாருக்கு தனிச்சிறப்பு கொடுத்து அவருக்காக சற்றே எழுந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கும் எம்பெருமான் ஆறாத மமுதன் சாரங்கபாணி. அவ்வெம்பெருமானுடைய திருக்கை சக்கரமே சக்கரபாணி பெருமாளாக தனிக்கோயிலில் சேவை சாதிக்கிறார். விஜயவல்லியின் ஆட்சியார் எப்போதும் சக்கரத்தாழ்வானோடு கூட எழுந்தருளி இருப்பவள். நாய்க்கையோடு கூட இருக்கும் எம்பெருமான் அடியார்களுடைய வினைகள் அத்தனையும் சக்கரத்தின் வேகத்தாலேயே போக்குகிறார். சாரங்கபாணியும் சக்கரபாணியும் இருவரும் சேர்ந்து நமக்கென்ன செய்ய வேண்டும்? சத்வம் ரஜசு தமசு ஆகிய முக்குணங்களில் 2 குணங்களை அகற்றி ஒன்றினில் ஒன்றி நிற்கும் பெருமை கொடுக்க வேண்டும். முக்குணத்தில் சத்வம் ரஜஸ் தமசாகிற முக்குணங்களுக்குள்ளே 2ஐ அகற்ற வேண்டுமாம். ரஜோகுண தமோகுணத்தை அகற்ற வேண்டும். ஒன்றினில் ஒன்றி நிற்க வேண்டும். ஒரு குணமான சத்தகுணத்தில் ஆசையோடு இருக்க வேண்டும். அதற்கு பகவானே நீயே அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். திருக்குடந்தை சன்னிதானத்துக்குள்ளே நுழைந்தால் சிறந்த துவஜஸ்தம்பம். துவஜஸ்தம்பத்துக்கு இடதுபுறத்தில் ஒரு பக்கத்திலே பெரிய தேர் வண்ணப்படத்தில் இருக்கும். தேர்னுடைய சித்திரம் இருக்கும். இது சாரங்கபாணியினுடைய தேர். இது மரத்தாலோ கல்லாலோ கயிற்றாலோ கட்டப்பட்ட தேர் அல்ல, சொல்லால் கட்டப்பட்ட தேர். இந்த தேரில் அடித்தளம், அடுத்து 2 கட்டு, 3 கட்டு, 4 கட்டு, 7 கட்டுக்கள் கீழிருந்து நடுவான இடம் வரைக்கும் விரிந்து கொண்டே போகும். மறுபடியும் தேர் மேலே சுருங்கி கொண்டே போகும் அல்லவா? அதே போல திருமங்கையாழ்வாரும் தேர்க்கட்ட போல கணக்கு கணக்காக இந்த பாட்டு பாடியிருக்கார். நார்த்திசை நடுங்க அஞ்சரைய பறவையேறி நால்வாய மும்மதத்து இருசெவி ஒரு தனி வேழத்தரந்தை 4 5 4 3 2 1 7 6 5 4 3 2 1 இப்படியே சொற்கள் வரும்படிக்கே இந்த பிரபந்தத்தை பாடியிருக்கார். அதனால தான் இந்த அருளி செயலுக்கு திரு எழுகூற்றிருக்கை என்கிற திருநாமம் வந்தது. 7 கூறுகள், 1லேருந்து 7 வரைக்கும் பாடினார், 7லேருந்து 1 வரைக்கும் பாடியிருக்கார். அதில் ஆழ்வார் சொல்லுவது முக்குணத்தில்
சத்வம் ரஜஸ்தமஸாகிற முக்குணங்களுக்குள்ளே ரெண்ட ஒழிச்சுடு, ஒன்றின் நில். சத்துவகுணத்திலேயே நிற்கணும். நிற்க நாம் தயார். அதுக்கு சாரங்கபாணியும் சக்கரபாணியும் ஒத்துழைக்க வேண்டுமே. அப்ப அவனிடத்தில் தான் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். பிரார்த்திச்சுன்னுட்டும் இனிமே 25வது அத்தியாயத்தை பார்த்தா சரியா கண்டுபிடிச்சுடலாம். ஓ, இதெல்லாம் ரஜோகுணத்தால ஏற்படுறது, இதெல்லாம் தமோ குணத்தால ஏற்படுறது. எது எங்கிட்ட எப்பப்ப அதிகமா இருக்கோ துல்லியமா கண்டுபிடிச்சு விடலாம், அடையாளம் கண்டுகொள்ளலாம். அப்ப அதற்குரிய காரணங்களை நீக்கிண்டே போனோம். சத்துவகுணத்தை வளர்த்துக்கலாம், ரஜோகுண தமோ குணத்தை தவிர்க்கலாம். பார்ப்போம். ஒருத்தன் சத்துவகுணம் அதிகமாக இருப்பவன் ஆனால் அவன் எப்படி இருக்கிறான்? இதை 25வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்திலேருந்தே சொல்றார். குணாநாமச மிஸ்ராணாம் புமான்யேன யதா பவேத் தன்மே புருஷவர்யேதம் உபதாரய சம்சதா. ஒருத்தன் எந்த குணத்தால் ஆக்கப்பட்டிருக்கிறானோ அந்த குணமே அவன்னு கூறலாம். இவனை சாத்விகன்னு சொல்லலாம், இவனை ராஜசன்னு சொல்லலாம், இவனை தாமசன்னு சொல்லலாம். சத்துவகுணம் உடையவன் சாத்விகன், ரஜோகுணம் உடையவன் ராஜசன், தமோகுணம் உடையவன் தாமசன். ஆனா எவ்வளவு தூரம் அந்த குணம் நம்மோடே ஒன்றி கிடக்கிறதுன்னா, இவரையே சத்துவகுணம்னு சொல்லலாம், இவரையே ரஜோகுணம்னு சொல்லலாம், இவரையே தமோகுணம்னு சொல்லலாம். இவருக்கு தமோகுணம் இருக்குன்னா வேற, இவரே தமோகுணம். இவருக்கு கருணை இருக்குன்னு சொன்னா வேற, இவரே கருணை. அப்படின்னா கருணை அதிகம்னு அர்த்தம் இல்லையா? இவருக்கு கோபம் இருக்குன்னு சொல்றதை விட சாமி அவரே கோபம், அவர் படுற கோபத்தை பார்த்தா அவருக்கு கோபம்னு சொல்ல தோணாது. அவர் கோபமே உரு, அவரே கோபம், அவரே கருணை, அவரே பொறுமை. அதை போலத்தான் இங்கேயும் நாம சாத்விகன்னு சொல்றதில்லை, சத்துவகுணம் கூடியவன்னு சொல்றதை விட சத்துவகுணமே இவன், ரஜோகுணமே இவன், தமோ குணமே இவன். அதுல சத்துவகுணத்தை உடையவனுக்கு என்னென்ன அடையாளம்? சமஹா தமஹா, வெளிப்புலன்களை அடக்குதல், உள்புலனாகிற மனத்தை அடக்கி இருப்பான். திதிக்ஷா, பொறுமையோடு இருப்பான். ஈக்ஷா, பொறுமை மட்டுமல்லாமல் எப்போதும் தனக்குரிய தர்மத்தை அனுபவித்து கொண்டு விவேக ஞானத்தோடு இருப்பான். இது நல்லது இது தீயதுன்னு புரிந்து கொண்டு விவேகியாக இருப்பான். தபஹா, தனக்குரிய தர்மத்தை அனுஷ்டிப்பான். ஒருத்தர் தனக்குரிய, இவர் பிரம்மச்சாரியா நடந்துக்கிறார்னு சொன்னால் அப்போ சத்துவகுணம் வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். பிரம்மச்சாரியா அவர் இல்லை, விரதத்தையே அனுஷ்டிக்கலைன்னா ரஜோகுண தமோகுணம் இருக்குன்னு பொருள். சத்தியம், உண்மை பேசுதல், தயா, கருணையோடு இருத்தல், ஸ்மிருதிகி, நல்லதை நினைத்தல், எதது தனக்குரியதோ அதை நினைத்தல், துஷ்டிகி, கிடைத்ததை கொண்டு சந்தோஷப்படுதல், தியாகா, இன்னொருத்தருக்கு கொடுப்பதில் ஆனந்தப்படுதல், செலவு செய்ததில் விருப்பம் இருத்தல், ஸ்பிருகா, அஸ்பிருகா, விருப்பமே அற்று எல்லா பொருளும் தங்கிட்ட இருக்கணுங்கிற விருப்பமில்லாமல் இருத்தல், ஸ்ரத்தா, தர்ம காரியங்களை செய்வதில் ஈடுபாடு, ஹ்ரீஹி, வெட்கம், அதர்ம காரியத்தை செஞ்சுட்டாலே வெட்கப்படுதல், தயாதிகி, அதீத தயையோடே இருத்தல், தயாதிகி ஸ்வநிர்விருத்திகி, ஆத்மாவை பற்றி நினைத்து புலன்களை அடக்குதல். இதுல எந்த குணம் இருக்குன்னாலும் சரி, இவருக்கு சத்துவகுணம் வளர்ந்துட்டே போறதுன்னு அர்த்தம். அதாவது திரும்ப ஒரு தடவை உங்க ஞாபகத்துக்காக சொல்லிடுறேன். மனத்தை அடக்குதல், வெளிப்புலன்களை அடக்குதல், பொறுமை, விவேகம், நமக்குரிய தர்மத்தை அனுஷ்டித்தல், உண்மை பேசுதல், தயையோடு இருத்தல், பெருமானை நினைத்தல், இருப்பதைக் கண்டு சந்தோஷப்படுதல், கொடுப்பதில் ஆசை கொள்ளுதல், விருப்பமற்றிருத்தல், தர்ம காரியத்தில் ஈடுபாட்டோடே இருத்தல், அதர்மத்தை செய்தால் வெட்கப்படுதல், ஆத்மாவை நினைத்து மற்றவத்தை கட்டுப்படுத்துதல். இதுல ஏது இருந்தாலும் சத்துவகுணம் வளர்ந்திருக்கு. அடுத்த ரஜோகுணம் சொல்றார். காம, ஆசை, ஈகா, ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக விடாம வியாபாரம், மதஹ, மதம் பிடித்திருத்தல், திருஷ்ணா, நம்ம விரும்பினது கிடைச்சிடுத்துனாலும் அது கொண்டு திருப்திப்படாமல் இருத்தல், ஸ்தம்ப, கர்வத்தோட இருக்கல், ஆசீகி, எதோ தேவதையை குறித்து நம்ம விருப்பப்பட்டதெல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக பிரார்த்தித்து வேண்டிக் கொண்டே இருத்தல், பிதா, எல்லாரிடத்திலையும் வேறுபாடு பார்த்து உயர்வு தாழ்வு பார்த்திருத்தல், சுகம், கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உடலும், சிற்றின்பம், சிற்றின்பத்தில் ஆசை கொள்ளுதல், மதோத்சாக, நமக்கு இருக்கிற கர்வத்தாலே சண்டை போடுவதில் விருப்பத்தோடு இருக்கல். எனக்கு தோல் வலிமையா இருக்கு, இராணுவ பலம் அதிகமா இருக்குன்னா சண்டை போண்டே இருக்கணும்னு பாக்குறா பாருங்க, அப்படி இருத்தல், யசப் பிரீத்திகி, என்னை பத்தி எல்லாரும் கீர்த்தி பாடணும், புகழ் பாடணும் அப்படிங்கிறதுல விருப்பத்தோடு இருத்தல், ஹாஸ்யம்,
மிச்ச பேரை பரிகாசம் பண்றதிலே திருப்தி கொள்ளுதல். வீரியம், நம்ம சக்தியால சாதிக்கணும்னு பார்த்தல். பலோத்யமக, பலம் இருக்கு, நான் வச்சது சட்டம் என்கிற இருமாப்போட இருத்தல். திமிர், இருமாப்பு, கர்வம், இது இத்தனையும் ரஜோகுணத்தின் வெளிப்பாடுகள். அடுத்தது தமோகுணம் சொல்றார். குரோதா, எப்பவும் கோபம். லோபா, செலவழிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை, சொத்தெல்லாம் எங்கிட்டே இருக்கணும். அனிருத்தம், பொய் பேசுதல். ஹிம்சா, பிரத்தியாரை துன்புறுத்துதல். யாஞ்சா, நம்ம கிட்ட பொருள் இருந்தாலும் பிரத்தியார்கிட்ட பொருளை கேட்டு கேட்டு வாங்கி சேர்த்தல். தம்பகா, புகழுக்காக தர்ம சிந்தனை உண்டவன் என்று காட்டிக்கொள்ளுதல். கிளமஹ் கலிகி, எப்போதும் சண்டை போடுவதில் விருப்பத்தோடு இருத்தல். சோகம், எடுத்தத்துக்கெல்லாம் துன்பப்படுதல். மோக, மயங்குதல். விஷாத, எப்போதும் கவலையோடு இருத்தல். ஆர்த்தி, எதற்கெடுத்தாலும் எதற்கண்டாலும் விருப்பப்படுதல். நித்ரா, தூக்கம் மயக்கத்தோடு இருத்தல். ஆஷா, எதிலையும் விஷய சுகத்தில் ஆசைப்படுதல். பீஹி, பயப்படுதல். அனுத்தியமஹா, ஒரு வேலையை செய்யணும்னால் நம்ம கர்மத்தை செய்வதில் உற்சாகம் இல்லாமல் இருத்தல். ஜடத்தன்மை. இப்ப இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. முதல்ல சொன்ன ஒரு 14 இருக்கு, அப்புறம் சொன்ன ஒரு 10 இருக்கு, அப்புறம் சொன்ன ஒரு 10 இருக்கு. எல்லாமே எப்பவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒன்னொன்னு நம்ம வாழ்க்கையில ஒரு சமயம் ஒரு நாளைக்குள்ளேயே ஒன்னொன்னு மாறி மாறி வரும். எப்படி வானிலை அறிக்கை மாறிண்டே இருக்குங்கிறாளோ அதை போல நாமும் மாறிக்கொண்டே இருப்போம். சில சமயம் கொடுக்கலாங்கிற எண்ணம் இருக்கும், அப்ப சத்தகுணம் இருக்குன்னு அர்த்தம். எண்ணத்து கொடுக்கணும்னு தோணிப்படும், அப்ப ரஜோகுணம் வளர்ந்துருத்துன்னு அர்த்தம். சில சமயம் தபஸ் பண்ணி நன்னா ஏகாதசி விரதம் இருந்து வசத்திக்கணும்னு இருக்கும். இன்னொரு சமயத்துல என்னமோ சாஸ்திரம் என்னைக்கோ எழுதி வச்சா நான் எதுக்கு சுவாமி ஏகாதசி அன்னைக்கு பட்டினி கிடக்கணும், அவசியமே இல்லை, நன்னா சாப்பிடுவோம் அப்படின்னு மாற்றி கொள்ளுதல். இப்படி மாறி மாறி வர்றது பாருங்க. எப்படி மேகம் வந்தா சூரியன் மாறி மாறி ஒளி வீசுமோ அதை போல் எதது இருக்கோ அப்பப்ப சத்தகுணம் வளர்ந்திருக்கு, அப்ப ரஜோகுணம், அப்போது தமோகுணம் என்று பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும். சன்னிபாதஸ்தமஹமிதி மமேத்யுத்தவயாமதி வியவஹாரஹ சன்னிபாதஹ மனோமாத்திர இந்திரியாசுபிஹி. மற்றொன்று, இப்ப இந்த 3 நம்ம கிட்ட இருக்கிறதுனாலே என்னென்ன சிம்டம்ஸ்ங்கிறத சொல்லிட்டேன். இப்போ இதனால் ஏற்படுற எஃபெக்ட் சொல்றேன். இவ்வளவு நேரம் அடையாளம் சொல்லிட்டார், இனிமே பாதிப்பு சொல்ல போறார். இந்த முக்குணம் இருக்கிறதுனால தான் நான், இந்த உடலே நான்கிற அகங்காரமும் உலகத்து பொருட்களத்தனி என்னதுங்கிற மமகாரமும் ஏற்படுகிறது. அகங்காரத்துக்கும் மமகாரத்துக்கும் முக்குணங்களே காரணம். முக்குணத்தின் வெளிப்பாடுகளான ஆசைகள், அதை அனுபவிக்க விருப்பப்படுகிறேன். இந்த விஷயத்தை நன்னா மனசுல வாங்கிக்கணும். நம்ம இடத்துல முக்குணம் இருக்கு, அதோட இருக்கிற சரீரத்துல தான் ஆத்மாங்கிற நாம் சிறைப்பட்டு இருக்கிறோம். சரீரத்தில் முக்குணங்கள் இருக்கின்றன, ஆத்மாவிடத்தில் இல்லை. ஆனா மொத்தமா இந்த சரீரத்துக்குள்ள நாம சிக்கின்னு இருக்கிறதுனாலே முக்குணம் பாதிக்கிறது. பாதித்த உடனே அகங்காரம் வரும். அகங்காரம்னால் இந்த உடலே நான் என்கிற நினைவு. நான் சிங்கம், நான் புலி, நான் மயில், நான் மனிதன், நான் குழந்தை, நான் தந்தை, நான் படித்தவன் என்கிற நினைவு. இந்த நினைவுக்கு காரணமே முக்குணம்தான். இந்த நினைவு வந்த உடனே அப்ப நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறேனோ அதுக்கு தகுந்த ஆசை. நான் சிங்கம்னு தெரிஞ்சுட்டா மாம்சம் வேணும், நான் மயில்னு தெரிஞ்சுட்டேன்னா பாம்பு விரோதி, நான் மனுஷன்னு தெரிஞ்சுட்டேன்னா சக்கரபொங்கல் சாப்பிடணும், நான் உயரமானவன் நினைச்சுட்டேன்னா கூன் போடுவேன், நான் குள்ளமானவன் நினைச்சுட்டேன்னா உயரணும்னு ஆசைப்படுவேன், நான் பருத்தவன் நினைச்சுட்டேன்னா எக்ஸசைஸ் பண்ணுவேன். இதெல்லாம் உடலோட தர்மங்கள் தானே. இதெல்லாம் அகங்காரத்தினாலே. இந்த உடலே நான் நினைக்கவே உடலை திருப்தி பண்ணக்கூடிய செயல்களில் இறங்கினோம். அந்த செயல் சரியான செயலா இருக்கிற வரைக்கும் புண்ணியம் கிடைக்கும். அந்த செயல் உடல் திருப்திக்குன்னு இருந்து ஆத்ம திருப்தியை பத்தி கவலைப்படலே, அநேகமா சாஸ்திரம் அதை சம்மதிக்காது, தப்பான செயலாயிடும். தப்பான செயலானா பாவம் வருது, பாவத்தை சேர்ந்துட்டா மறுபடியும் பிறக்கிறோம். அப்ப இந்த முக்குணம் எவ்வளவு பாதிக்கிறது பாருங்க. ஆத்மா கர்மத்துக்கு வசப்பட்டு சரீரத்துக்குள் சிக்கினார், உடல் முழுக்க முக்குணம். ஆகையால் முக்குணங்கள் ஆத்மாவை பாதித்தன. ஆத்மா முக்குணத்தால் பாதிக்கப்பட்டார். சத்துவகுணத்தோட ரஜோகுணத்தோட தமோகுணத்தோட இருந்தார். இந்த முக்குணமும் ஆத்மாவுக்கு அகங்காரத்தை தோற்றுவித்தன. அகங்காரம் என்னால் இந்த உடலே நான் என்கிற மயக்கம், ஊர்ல இருக்கிற எல்லாம் என்னதுங்கிற மயக்கம். இந்த மயக்கத்தால் தனக்கு வேண்டிய உடலுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுக்க பார்த்தார். செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க சிலதெல்லாம் சாஸ்திரம் சம்மதித்தது, சிலதெல்லாம் வேதத்துக்கு புறம்பானது. ஏன்னா உடல் இன்பத்தை எல்லாம் வேதம் ஒத்துக்குமா? ஆத்ம இன்பத்தை தான் ஒத்துக்கும். இவரானா உடலே தான்னு நினைச்சுட்டார். உடலுக்குரிய இன்பத்தில இறங்குறார். இறங்கினா தப்பு தப்பா நிறையா பண்றார். அப்ப பாவம் சேர்றது. பாவத்துக்கு தகுந்து மறுபடியும் ஒரு உடல்.
அப்ப பாவம்ங்கிறது கர்மா. எங்க ஆரம்பிச்சோம்? கர்மா. கர்ம ஆத்மாவுக்கு, அதனாலே ஜென்ம. ஜென்மம் எடுத்ததினால் உடலுக்குள் சிறை. உடல் பாதிப்பால் முக்குணம். முக்குணத்தால் அகங்காரம். அகங்காரத்தால் கர்ம. கர்ம அதனால ஆத்மா பாதிக்கப்பட்டு ஜென்ம. இப்படித்தான் ஒரு சுழல். இந்த சுழல் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இந்த சுழல்ல முக்குணத்துக்கு எவ்வளவு முக்கிய பங்கு இருக்கு பாருங்க. அதை தெரிந்து கொள் உத்தவா. இனி மேற்கொண்டு முக்குணத்தினால நாம என்னென்னலாம் பண்றோம், எப்படி நாம பிரிஞ்சிருக்கோம்னு சொல்ல போறார். ரொம்ப அழகான அனுபவம்.